ஸ்ரீதர் என்னும் சகோதரர் கும்பராசி பற்றி இப்போ என்ன எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு கேட்டிருக்கார். அதற்கான விடையை நான் தரேன். கும்பராசி நேயர்கள் இதன் மூலம் பயன்படலாம். ஜென்ம சனிக்காலம் நடந்துருந்தது கும்பராசிக்காரர்களுக்கு முன்ன. அந்த சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, அளவு கடந்த ஏமாற்றம், வருத்தம், தப்பு பண்ணாமையே பயிர் சொற்கள், வர வேண்டிய ப்ரமோஷன்கள் நின்று போட்டு அபகரிக்கப்பட்டு போகிறது, இந்த மாதிரி காரிய தாமதங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துருந்தது. இதனால் அநேகமாக கும்பராசி நேயர்கள் இதனால் வரைக்கும் ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்துட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ ஜென்ம சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமாக மாறப்போகிறார். ஏப்ரல் மாதத்துலேருந்து, ஏப்ரல் 14 அதிலேருந்து, ஏப்ரல் 16 சனி பகவான் ஜென்ம சனியிலேருந்து மாறிட்டதுனால இன்னும் ஒரு 15 நாள் மேலே போட்டுக்கணும். நம்ம அவர் மாறினாலும் மேலே ஒரு 15 நாள் போட்டுக்கணும். அதனால் ஏப்ரல் மாத கடைசியிலேருந்து நிச்சயம் உங்களுக்கு நல்ல கிரக நிலைகள் இப்போ வந்துடுது. மனசை வருத்தின்னு இருந்த பல சமாச்சாரங்களும் நல்ல விதத்திலே இருக்கும், நடக்கும், நல்ல பலன்களையே கொடுக்கும். கோபம் மட்டும் நீங்கள் இந்த சமயத்தில் தயவு செஞ்சு அடையக்கூடாது. அது கிரகநிலைகள் காட்டுறதுனால சொல்கிறேன். மனசில் அதிக கவலை இப்போ பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது. கவலை நீங்க போகிற நேரம் இப்போ வந்துடுது. இந்த ஏப்ரல் 20-25 தேதியிலேருந்து அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் நல்ல புரிதலே இல்லை. அதுவும் அந்த ஜென்மசனி காலம் போகிறதுனால தான். அதனால் அது நகர்ந்ததுனால இனிமேல் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் ஏற்படும், நல்ல அந்யோன்யம் ஏற்படும், நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை தானங்கள் பண்ணணும். கொடை, செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட நல்லது. ஹனுமார் வழிபாடு ரொம்ப நல்லது. முடிஞ்சவா சுந்தரகாண்டம் படிக்கலாம். மற்ற பிறகு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 108 முறை எழுதிட்டு வரலாம். இதில் எது முடியுதோ அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். என்ன காலம் நன்னா இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம் கும்பராசிக்காரர்கள். இந்த காலம் பொற்காலமாக தான் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத கிரகநிலைகள் சொல்கிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.